ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். தாவீது பாடின இந்த பாடலை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் எப்படி எழுதுகிறார்? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இங்கே சொல்ற கர்த்தர் தான் என் விளக்கு, கர்த்தர் தான் என் வெளிச்சம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சங்கீதத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னுடைய விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளிச்சமாக மாற வேண்டுமையானால், நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் ஒளி கொடுக்க வேண்டுமையானால், நம்மை குறித்து அநேகர் அறிந்து கொள்ள வேண்டுமையானால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலக வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்த பொழுது அங்கே இந்த பூமி எப்படி காணப்பட்டது என்றால் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. ஆனா எப்போ தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொன்னாரோ, வெளிச்சம் எப்போ உண்டாயிற்றோ அப்போ இந்த உலகம் அழகாய் சிருஷ்டிக்கப்பட ஆரம்பித்து விட்டது. வெளிச்சம் உண்டாகன உடனே ஒவ்வொன்றாய் தேவன் செப்பரேட் பண்ணினார். பூமி வானம் வெவ்வேறாக பிரித்தார். பகலில் ஆள சூரியனை படைத்தார், இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். இப்படி ஒவ்வொன்றாக சிருஷ்டித்து முழு உலகத்தையும் சிருஷ்டித்து மனிதனுடைய கையிலே ஆண்டு கொள்ளும்படியாய் கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆளுகை வர வேண்டுமையானால், ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமையானால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க இருள் விலக வேண்டும், ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விளக்கு ஏற்றப்பட வேண்டும். விளக்கு ஏற்றப்பட வேண்டுமையானால் ஆவியானவர் நம்மேல் அசைவாட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகும். பிரியமானவர்களே, என்றைக்குமே ஒரு இருட்டுல ஒரு வெளிச்சம் உதிக்கும் பொழுதுதான் அது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறது போல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகி நாம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும் பொழுதுதான் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நாம் மாற்றப்படுகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு இப்படி சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இங்கே பாருங்கள் பிரியமானவர்களே, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. அப்ப வெளிச்சமா இருக்கணும்னா கர்த்தர் ஆவியானவர் நம்முடைய விளக்கை ஏற்ற வேண்டும். தேவன் நம்மை வெளிச்சமாக்க வேண்டும், நாம் பிரகாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உலகில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற முடியும். ஒரு இருளுக்குள் இருக்கிற ஒரு பொருளை நாம் கண்களால் பார்க்க முடியாது. இது வெளிச்சத்துக்கு நடுவில் இருக்கிற பொருளை ஒரு தெளிவாய் நாம் பார்க்க முடியாது. அதே போலதான் நம் இருளான ஒரு வாழ்க்கை வாழ்வோமேயானால், பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோமேயானால், தேவனுக்கு பிரியமில்லாத ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்வோமேயானால், நம்ம இந்த பூமியில நம்ம யாருக்கும் பிரயோஜனமற்ற வாழ்க்கை தான் வாழ்வோம். இது தேவன் நம்ம மேல பிரகாசிக்கும் பொழுது, நாம் உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் மாறுகிறோம். இதனாலே பிதாவின் நாமம் மகிமைப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தாவீதை போல நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். தாவீதனுடைய வாழ்க்கையில என்ன இருள் இருந்தது? மரண இருள் இருந்துச்சு. பாவ இருள் அல்ல, மரண இருள் இருந்துச்சு. அந்த மரண இருளை அகற்றி விட்டு தேவன் அவருக்காக ஒரு விளக்கை ஏற்றினார். அந்த விளக்கு என்றைக்குமே அணைந்து போகாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் அருளுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். சங்கீதம் 132:17 இப்படி வாசிக்கிறோம், அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பிரியமான வாழ்க்கை தாவீதுக்குள்ள இருந்திருக்கும். இன்றைக்கும் நம்முடைய இருளான வாழ்க்கையெல்லாம் மாற்றி தேவன் நம்மளை பிரகாசிக்க, நாம் வெளிச்சம் கொடுக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள். நம்மில் உள்ள இருள் விலகி நாம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய், பிரகாசிக்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு சாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். பரிசுத்த நகரத்துக்குள்ளே தங்கள் மகிமையும் கனத்தையும் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், ராஜாக்கள், பூமியின் ராஜாக்கள் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாமும் அந்த பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய கனத்தையும் மகிமையும் கொண்டு போக வேண்டுமே ஆனால் இந்த பூமியிலே நம்முடைய விளக்கு அணைந்து போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமே ஆனால் எப்பொழுதும் அதில் எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவர் என்கிறதான, பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான அந்த எண்ணெய் நாம ஊற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய விளக்கு அணைந்து போகாது இருக்கும். பிரியமானவர்களே, நீங்க ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். குத்து விளக்குக்காக இடித்து பிழியப்பட்ட ஒளிவ எண்ணெய் அங்கே எப்பவும் இருக்கும். ஆசாரியன் விளக்கை ஏற்றி திரியை வெட்டி ஒவ்வொரு நாளும் அந்த விளக்கை ஏற்றும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய விளக்கு அணையாமல் இருக்க வேண்டுமே ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், புத்தியுள்ள புத்தி இல்லாத 2 கூட்டத்தாரை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. புத்தியுள்ள கூட்டத்தார் தீவட்டியோட எண்ணெயும் கொண்டு போனார்கள், புத்தி இல்லாத கூட்டத்தார் தீவட்டியை மாத்திரம் எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ அவர்கள் கொண்டு வரவில்லை. கடைசியில எண்ணெய் இல்லாததினால மணவாளன் வரும்போது மணவாளனுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. பிரியமானவர்களே, எனவே நாமும் நம்முடைய விளக்கு அணைந்து போகாமல் இருக்க நம்முடைய விளக்கோடு கூட பரிசுத்த ஆவியானவர் என்கிற எண்ணெயையும் நம்முடைய கரத்திலே உள்ளவர்களாய் நம்ம இந்த பூமியில வாழுவோம். நிச்சயமாய் மணவாளனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தருவார். அந்த எருசலேம் நகரத்தின் வெளிச்சத்தில் நடக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய மகிமையும் கனத்தையும் அந்த நகரத்துக்குள்ளே கொண்டு போகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நம்ம மேல உதிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கும் பொழுது நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வோம், வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, தாவீது சொல்லுகிற வார்த்தையை இன்றைக்கு நாங்களும் அறிக்கை செய்கிறோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், கர்த்தராகிய தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இருள் போன்ற காரியங்கள் விலகட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை நீங்க அதன் மேல் அசைவாடுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் எங்க விளக்கு அணைந்து போகாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் மேல் நீர் உதிப்பீராக. உமக்கு பயப்படும் பயத்தை தாங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை இழந்து போகாதபடிக்கு கர்த்தாவே உம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்மை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்வு எங்களுக்கு உண்டாகட்டும். கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.